இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க சொன்ன விஷயம்னா உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்க இந்த வீட்டுக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீங்க அது வரைக்கும் இங்கே இருங்க. பாரதி, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? யார் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு யார் பெர்மிஷன் கொடுக்கறது? நீயே இந்த வீட்டுல ஒண்ட வந்தவதான். நீ முடிவெடுக்கிற அளவுக்கு இந்த வீடு ஒன்னும் தரம் இல்லாம போயிடல. என்ன இதான் சமயம்னு உன் வேலையை காட்டுறியா? ஏய், இவளே போடா போடா. மச்சான், இப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு இந்த குதி குதிக்கிறீங்க? அவங்க சொன்னாலும் சொல்லனாலும் என் காதலுக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா எவ்வளவு பிரச்சனையாவும் தெரியும்ல. மித்ரா, நீ எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா நாளைக்கு காலையில நம்மள பத்தின உண்மைய நீங்க சொல்லனா இல்லன்னா அடுத்து என்ன பிளான்? பெட்ரோல் கிட்ரோல் ஊத்தி கொளுத்திக்க போறியா? இப்ப அதுவும் முடியாது, ஷார்டேஜா இருக்கு. நல்ல கேள்வி. மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் இங்கேதான் இருப்பேன். மச்சான், இப்படி வாங்க. மித்ரா, உன் ரூம் எங்க இருக்கு? which means நம்ம ரூம் எங்க இருக்கு? பரவாயில்ல பரவாயில்ல, நீ சொல்ல வேண்டாம். இதோ அதான் ஒரு ரூம். இதை ஏற்கனவே சொல்லிருக்கியே. வரேன். இவ்வளவு உரிமையா பேசுறான், உண்மையா இருக்குமோ? இருக்கும் இருக்கும். கொடுங்க. மாப்பிள மாப்பிள, கிரீட்டி கார்டு வந்துட்டீங்க. தேங்க்யூ. மச்சான், கொஞ்சம் வழி விடுறீங்களா ப்ளீஸ்? பாய் மித்ரா. மித்ரா, இதெல்லாம் என்ன கூத்து? பாட்டி, சத்தியமா இவ யாரு, எதுக்கு இப்படி பண்றா? எனக்கு எதுவுமே தெரியல பாட்டி. அவனுக்கு எதுக்கு தயவுதாட்சணை எல்லாம் பார்க்கணும்? அவனை இப்பவே இந்த வீட்டை விட்டு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுற. ஒரு நிமிஷம் இருங்க, அவசரப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இப்ப நம்ம கோவப்படுறதால இந்த பிரச்சனை இன்னும் காம்ப்ளிகேட் தான் ஆக போகுது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது வேற மாதிரி தான் டீல் பண்ணி ஆகணும். யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காங்கன்னா நம்ம டக்குன்னு எந்த முடிவும் எடுக்க முடியாது. வந்தவன் உண்மையை சொல்றானா இல்ல பொய் சொல்றானான்னு நாம தான் கண்டுபிடிக்கணும். இல்ல வேற ஏதாவது காரணத்துக்காக, முக்கியமா பணத்துக்காக இப்படி பண்ண சொல்லியிருக்காங்களான்னு கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு போலீஸ்ல இருக்கிற என்னோட ஃப்ரெண்டை வர வச்சு இதை எப்படி டீல் பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் அவனை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவன் நம்ம யாராவது ஒருத்தரோட கண்காணிப்புல மட்டும் இருக்கட்டும். இப்போ நீங்க அதை மட்டும் பண்ணுங்க, போதும். நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன்.